நீங்க 2 பாயிண்ட் சொன்னீங்க. ஒன்னு இளைஞர்களோட ஓட்டை கவருவதற்காக அப்படின்னு சொன்னீங்க. இன்னொன்னு ஊழல் செய்யறதுக்காக அப்படின்னு சொன்னீங்கல்ல. இல்ல ஊழல் செய்யணும்னு திமுக விருப்பப்பட்டிருந்தா ஆரம்பத்துல இருந்தே கொடுத்திருப்பாங்கல்ல. இல்ல அவங்க ஆரம்பத்துல இருந்து நாங்க சொன்னது அதான் என்னன்னா அந்த பணமே எடுத்து இவங்க இதுல போட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மொத்த பணத்தையும் அதற்கும் இளைஞர்களை நாங்க புதுசாக ஒரு திட்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 லட்சம் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால அதுக்கு கொடுக்குறோம் என்றும் அவர் டைவர்ட் பண்ணாங்க பணத்தை. ஸோ அப்ப ஒரு மாணவருக்கு ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 8 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்க 1000 ரூபாய் மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு 2 லட்சம் மாணவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஏறக்குறைய அதுல ஒரு 5.5 லட்சம் மாணவர்களுக்கு விட்டுட்டீங்க. ஸோ அந்த ஏமாத்திட்டீங்க 5 லட்சம் மாணவர்கள். அந்த 2 லட்சம் மாணவர்களுக்கு கூட ஸ்காலர்ஷிப் வாங்குவான்ல அதுவும் கிடையாதுன்ட்டீங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் வாங்கினா இந்த 1000 ரூபாய் கிடையாது. ஸோ அப்ப நீங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்திருக்கிறீர்கள், எப்படி மாணவர்களை ஏமாத்திருக்கிறீர்கள், இளைஞர்களை ஏமாத்திருக்கிறீர்கள்னா நீங்க அதுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை எடுத்து டைவர்ட் பண்ணிட்டு இனி நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்தினீங்க. அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதையும் ஒழுங்காக கொடுக்கல. ஸோ இப்போ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 32 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினியை கொடுக்காம அதையும் ஏமாத்திட்டீங்க.